அனைவருக்கும் நன்றி. அண்ணன் சொல்லிட்டாங்க 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு. நான் சிங்கப்பூர்ல இருக்கிறப்ப நேரம் குறித்து தான் செய்வேன். ஒரு 1 மணி நேரத்துலையும் நடத்தியிருக்கிறேன், 90 நிமிஷத்துலையும் நடத்தியிருக்கிறேன், 2 மணி நேரத்துலையும் நடத்தியிருக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன கருத்துக்கு முற்றிலும் உடன்பட்டவன் தான். நான் வந்து ரொம்ப நீளமா செய்யக்கூடாது. அதுதான் அழைக்கிறது கூட அவங்க ஏதாவது அந்த நூலில் படித்தேன் இந்த நூலில் படித்தேன்னு சொல்லி இன்னும் எழுத்தரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே வந்துட்டேன். ஏற்புரைங்கிறது ஒரு வகையில் நன்றி உரை தான். இந்த விழா வந்து இவ்வளவு சிறப்பாக எனக்கு முதல்ல இந்த நூலை எழுதினதுக்கு பிறகு நான் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வெளியிடணுமே என்னுடைய விருப்பத்தை வெளியிட்ட உடனே ஔவை நடராஜனுடைய பையன் அருள் வந்து எனக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து அவரே நேராக வந்திருந்து, இல்லைன்னா எல்லா நிகழ்ச்சிக்கும் வரமாட்டாரான், என் நிகழ்ச்சி மட்டும் வந்திருந்து அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாரு. அதுக்காக முதல்ல மதுரை தமிழ்ச்சங்கம், ஏன்னா அந்த தமிழ்னு சொன்னாலே மதுரை தமிழ்ச்சங்கம்னு சொல்றாங்களா, அதனால அந்த இதுலேயும் என்னுடைய முதல் வெளியீட்டு விழா. அடுத்தது திருவாரூர்ல தமிழ்ச்சங்கத்திலேயும் மிகச்சிறப்பாக வெளியிட்டு கொடுத்தாங்க. அதே போல நெய்வேலியில ஒரு ஆய்வரங்கம் நடத்தினாங்க. அற்புதமா பேசினார். அப்படியே ஒவ்வொரு காட்சியும் கொண்டாந்து வச்சாரு. அந்த அதுக்கப்புறம் தான் இங்கே சென்னையில் முடிச்சுட்டு நான் சிங்கப்பூர்ல ஜனவரி 21 என்னுடைய நீங்க சொன்ன போல ஒரு வித்தியாசமான முறையில் அது நடத்துறதாக முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த விழாவுக்கு நான் முதல்ல அண்ணன் சிவகுமாருக்கு தான் நான் வந்தேன். ஏன்னா அண்ணன் தான் அவங்க அண்ணன் எல்லாரையும் தம்பி தம்பின்னுட்டு இருக்காங்க. உங்களோட வயசு மூப்புன்னா என்னை விட மூப்பு ஒரு வயசு அண்ணன். ஆனால் அவருக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் கல்யாணம் பண்ணது பிறகு தான் நான் அவர் கல்யாணத்துக்கு போய் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ என் படத்தில் அவங்க கதாநாயகர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவை நடிச்சு வச்சு எடுத்த படத்தில் 5000 அடி நடிச்சு கொடுத்தது பிறகு அந்த அம்மையாருடைய ஒத்துழைப்பு இன்மையால் நான் அப்புறம் வந்து அந்த படத்தையே எடுத்துட்டு நான் அப்புறம் புதுசாக அதே கதையை தான் வேற எடுத்தது தான் பாத பூஜை. அந்த படத்துல தான் அண்ணா வந்து எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு. இன்னும் நான் மனந்திறந்து பேசுறேன். அவருக்கு நான் பேலன்ஸ் கூட கொடுக்கல. அந்த எனக்கு அண்ணா வந்து கேட்ட உடனே நான் வந்து செய்கிறேன்னாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, நானே நம்பல. இவ்வளவு ஈடுபாடுடன் இவ்வளவு ஆர்வத்துடனும் ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்தி அனுப்பி இது எப்படி சொல்லி வீட்டுக்கு வான்னு சொல்லி வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு பல அவங்க பேசின பேச்சுக்கள்லாம் எடுத்து போட்டு காமிச்சு இவ்வளோ பெரிய புக்கு, ஒவ்வொரு புக்கும் ஒரு 3-4 கிலோ இருக்கும் போல இருக்கு கொடுத்து என் மனைவி என் பேத்தி எல்லாரையும் வச்சு படம் எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு கூப்பிட்டு இதை இப்படி செய்யணும் நான் இப்படிதான் சொல்ல போறேன் பேச போறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா ஊக்கத்தையும் கொடுத்து என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. அவர் நான் சொன்னார், நீங்க பாலச்சந்தர் ஒர்க் பண்ணல, அதனால பாலச்சந்தரை பற்றி கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. பாலச்சந்தர்னு சொல்லும்போது எனக்கு வந்து பாலச்சந்தர் எங்க வீட்டுக்கு வந்து என்னோட 5 நாள் தங்கியிருந்தார். எந்த வீட்லயும் அவர் போய் தங்கினது இல்லையா. அவரே சொல்லுவார், எந்த வீட்லயும் நான் வெளிநாடு சென்று எந்த வீட்லயும் தங்கினதில்லை, உன் வீட்டில் தான் தங்குறேன்னு. அதுபோல திருமதி பாலச்சந்திரா அவங்க வந்து எனக்கு எங்க வீட்டுக்காரரை நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன், அவருக்கு ஏற்றபடி அவருக்கு ஏற்ற உணவு அவருக்கு ஏற்ற என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதே போல எங்க வீட்டில் 5 நாள் தங்கிட்டு போறப்ப என்ன சொன்னாருன்னா, ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் 2 பேரும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும், ஆனா உனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, நீ எப்பனாலும் என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொன்னாரு. இது சத்தியபூர்வமான உண்மை. அந்த அளவுக்கு என் மேல பாசமும் பிரியமும் வச்சிருந்த என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் அவர்கள். அவங்கள பத்தி ரொம்ப அருமையா அருமையான விளக்கங்கள், பல காட்சிகள்லாம் சொன்னாங்க. நான் அண்ணனுடைய உரையில வந்து ரொம்ப ஈடுபாடு உடையவன். உங்களால எப்படி பார்க்காம பேச முடியுது, இவ்வளவு தகவல்கள். அப்பப்பா நான் சிவாஜி கணேசனை விட அண்ணனை நம்ம அதிகமா இது மேடைக்காக பேசல. ஏன்னா சிவாஜி கணேசன் ஒவ்வொரு பக்கம் 2 பக்கம் இல்லை 5 பக்கத்துக்கு எழுதி கொடுப்பாங்க, அதை அப்படியே பார்த்துட்டு பேசுவார். அவர் பேச்சிலேயோ அவருடைய உச்சரிப்பிலேயோ அவருடைய கருத்தில் நான் எந்த இதுலையும் மாறுபடலை. ஆனால் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி வருது இல்லை 5 மணி நேரமா
4 மணி நேரம் எந்த திருக்குறளை பற்றி எந்த குறிப்பும் இல்லாம அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு அழகா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு ஒரு சின்ன கதை, அது கதைன்னு சொல்ல முடியாத கதையும் இருக்கும், சில இன்சிடென்ட் வாழ்க்கை சம்பவங்கள்லாம் கோத்து 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 புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக, எது இருந்தாலும் சரி ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லும் போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னாதான் புரியும் எளிதில்ங்கிறதுக்கு அவ்வளவு அருமையா படைச்சிருக்காங்க. இப்ப நீங்க சிங்கப்பூருக்கு வாங்க, அப்துல் கலாம், ஏன்னா அப்துல் கலாம் இறந்த உடனே அவருக்கு நினைவு ஏந்தல் நடத்தினது சிங்கப்பூர்ல நான் தான். எங்க ஊர்ல மக்கள் கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா உங்க ஊரோட கொஞ்சம் தரலாம். எங்களுக்கு 500 பேரை கூட்டி அதுக்கு ஒரு பெரிய நினைவேந்தல் நடத்தினேன். அதனால அவருடைய நினைவுக்கு நாங்க ஒரு பேச்சுக்கு நீங்க வரணும்னு கேட்டேன். விட்டு இரும வெளிநாடு வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பேச்சாளர், நடிகர். ஏன்னா நான் அவரோட சேர்ந்து படங்கள்ல வேலை செஞ்சிருக்கிறதுனால எனக்கு அண்ணனுடைய நுட்பங்கள், அவருக்கும் எனக்கெல்லாம் சில ஒற்றுமைகள் உண்டு, சில கட்டுப்பாடுகள், ஒழுங்கு, இதெல்லாம் எல்லாம் கடைபிடிச்சு அண்ணன் இருக்கிறது. அவரு ஆமா அப்படின்னா அவரே எனக்கு குடிக்க விட்டாரு. அதே போல எங்களோட பல ஒற்றுமைகளுக்கு இப்படி வந்திருந்து எனக்கு ஒத்துழைத்து கொடுத்து இந்த அளவுக்கு முதல்ல வந்துட்டார். வந்திருந்து எனக்கு இவ்வளவு சிறப்பு செஞ்சதுக்கு நான் எப்படி வார்த்தைகளால சொல்ல முடியல, அவ்வளவு நன்றி. அதே போல நம்ம அண்ணா தங்க அண்ணன்கிறது மரியாதைக்கு தான், வயசுல இருக்க சின்ன பிள்ளை தான் அவரு. தங்கர் பச்சான் வந்து அவர் சொன்னது போல சிங்கப்பூர்னா அன்பழகன் தான் அப்படின்னு நினைச்சுதான் வருவாரு. அவருடைய அந்த அளவுக்கு என்னைக்கு இருந்தாலும் நான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கேன்னு சொன்னாலும் உடனே நான் எங்க தங்கியிருக்கணும் ஓடி வந்து ஒரு 10 ஓடிடுவார். அந்த அளவுக்கு இருந்தா அவருடைய மனைவியும் அப்படித்தான், தமிழன் என்ன அப்பா அப்பா அப்பான்னு தான் கூப்பிடும். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு நெருக்கமும் அன்பும் பாசமும் நிறைந்தவங்க. நான் தங்கர் பச்சான், நீங்க பேச வேணாண்ணா, நீ பேசாம வாங்க வந்து, ஏன் நான் எதுக்காக வரணும் அப்படின்னு, இல்லை நீ வாங்க வந்து உட்காருங்க, நான் பேசாம எப்படி அப்படின்னா, நீ பேச வேணாம், நீங்க சும்மா வந்து உட்கார்ந்துருங்க. இருந்தாலும் இப்ப கேட்டேன், கிடைச்சாரு, நீ பேசணுமான்னு கேட்டேன். பேசாம எப்படி அப்படின்ட்டு தான் வந்து பேசினாரு. என்னைக்கும் அவர் மேல அன்பும் பாசமும் கொண்டு எங்க குடும்ப உறுப்பினர் போல என்கிட்ட பழகிருக்காரு. அவருக்கு நன்றி. நம்ம இவர் ஜெகத் கஸ்பர் அவங்க வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாவே இருந்தது. அவரு ஏன்னா தம்பி இறைமதி தான் அவர்கிட்ட தேதி வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு கொஞ்சம் நெருக்கமா பழகிட்டதுனால ஒரு சிறந்த பேச்சாளரை பேச வைக்கணும்னு கேட்டப்ப உடனே அவர் கேட்டு உடனே தேதி வாங்கி கொடுத்தாரு. ஆனால் புத்தகத்தை அப்பயே அனுப்பிட்டோம். ஆனால் அவர் படிக்கலைங்கிறது இந்த ஸ்டேஜ்ல ஏறுற வரையில நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தேன். தம்பி மதியம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு. எப்படியாவது இருக்கு, இதை அதை எடுத்து கொடுக்கணுமே, இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் உண்மையிலேயே முற்றிலும் படித்து விட்டு நல்ல ஆய்வுரை செஞ்சு எனக்கு ரொம்ப மன நிறைவே இருக்கு. அதுக்கு பிறகு யாரையும் பேச வேணாம்னு கூட நினைச்சேன். இருந்தாலும் அவரு நம்ம இவர் பாரதி கிருஷ்ணகுமார் வர்றதா இருந்து உடல் நலம் குன்றியது காரணத்தினால் ஒரு வைரஸ் ஃபீவர்னால அவர் வர இயலவில்லை. அந்த இடத்தெல்லாம் நிரப்பி அருட்தந்தை கெஸ்பர் அவர்கள் எனக்கு உதவி செஞ்சதுக்கு, இந்த வந்து பேசினதுக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நான் வந்து மதுரையில என்னுடைய நூல் அறிமுக விழா பண்றப்ப சாலமன் பாப்பையா அவர்கள் புத்தகத்தை படிக்கல, சும்மா முன்னுரை அதெல்லாம் படிச்சு விட்டு அப்படியே அவருக்குள்ள நகைச்சுவையிலே பேசி முடிச்சு விட்டாரு. அதுபோல இன்னொரு எழுத்தாளரையும் கூப்பிட்டு இருந்தேன், இந்திரா சந்திரராஜன், அவரும் சரியா படிக்காம சென்றார். அதுல எனக்கு நிகழ்ச்சி நல்லா சிறப்பா நடந்தது. ஆனால் எனக்கு என்ன நூலை பத்தி பேசலையேன்னு ஒரு குறை ஒரு படைப்பாளனுக்கு இருக்கிறது போல எனக்கு இருந்தது. அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு இன்னைக்கு அவரு அவ்வளோ அருமையான சொற்பொழிவு, மன நிறைவோட நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அதை தம்பி மதிய அவர்கிட்ட சொல்லிவிடுங்க, என்னுடைய நன்றி. அதை போல அர்ச்சுனன் வந்து நான் சொன்னேன், அவரு பாரதி கிருஷ்ணகுமார் வரல, நீங்க தற்செயலா வந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசுங்க, நூலை பத்தி பேசுங்க அப்படின்னா. அப்ப நூலை பத்தியும் பேசினாரு, கொஞ்சம் வெளியிலையும் போனாரு. எனக்கு நூலை பத்தி ஒரு 5-10 நிமிடம் பேசிட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். அருமையான சொற்பொழிவு நல்லா ஆடினாரு. அது நல்ல அணிந்துரையும் கொடுத்திருந்தாரு. அவருக்கும் நன்றி. சங்கீதா அவங்க வந்து
நான் கதை சொல்லி அவங்க வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து நான் வந்து அப்பா அப்பான்னு தான் பல பேர் எங்க நாட்டில் என்னை வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்பா நான் வந்து 2ஆம் தேதி நான் சென்னைக்கு வந்துடுறேன். நான் அதாவது ஒரு காட்சிப்படுத்துறேன்னாங்க. தாராளமா செய்யுமான்னு சொன்னேன். செஞ்சு என்னை சிறப்பு செஞ்சாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த அருள்ராஜ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இந்த நூலுக்கு பல வகையிலையும் எனக்கு உதவி செஞ்சவர். அந்த அட்டைப்படம் கூட அட்டைப்படத்துக்கு மூல காரணமாக இருந்தவர் அவர் தான். தற்போது பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவர் சிங்கப்பூர்ல எங்களோட இருந்த ஒரு பெரிய நல்ல கவிஞர். அவரும் ஒரு நூல் கவிதை வெளிக்கொண்டு வரப்போறாரு. அதுபோல நம்ம அக்கா இல்லை தங்கச்சி சாரதா, அவங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்து எங்க குடும்பத்தோட இருந்து ரொம்ப பழகினாங்க. அதனால அவங்க வந்து உட்கார்ந்தோன்னா அவங்க ஒரு வார்த்தை தான் பேசலைன்னா அவன் எனக்கு நிம்மதியா இருக்கான்னு கூப்பிட்டு ஒரு 5 நிமிடம் பேசுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சிறப்பா என்னோட பத்தி பேசினாங்க. பூங்கோதை அவங்க முன்னாள் அமைச்சர், இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஆலடி அருணா அவருடைய மகள் டாக்டர், அவங்களுடைய கணவரும் டாக்டரு. அதான் அண்மையில சிங்கப்பூர்லாம் வந்துட்டு போனாங்க. அவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அங்கே சிங்கப்பூர்லேயே சொல்லிட்டாங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதுபோல நேற்று கூட சொன்னேன் நான் நினைவு இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு வந்திருந்து சிறப்பை செஞ்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு முன்னிலை வகித்தது நம்ம புகாரி உணவகத்தினுடைய உரிமையாளர் முகமது ஃபசல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஆர்வத்தோட, ஏன்னா எனக்கு ஏற்கனவே உமிர புலவர் நினைவு அந்த அமைப்பு சார்பில் என்னை அழைத்து என்னை மரியாதைலாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. நான் பொதுவாக பட்டத்தில் அதிகமாக விரும்புறதில்லை. பட்டம்லாம் கொடுத்து என்னை சிறப்பு செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய ஹைகோர்ட் நீதிபதி அழைச்சி வச்சு எனக்கு பட்டம்லாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட முன்னிலை வைத்த ஃபசல் அவர்களுக்கு நன்றி. அதுபோல் நம்ம அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் சார்பில் வந்திருந்த குமரேசன், எஸ் அன்பழகன், இவங்களுக்கு எல்லாமே என்னுடைய மனம் உகந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லாருக்கும் செய்தியெல்லாம் அனுப்புனாங்க. நீங்க மட்டும் இல்லை, அண்ணா சிவகுமாரே எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு குரூப் வச்சு எல்லாருக்கும் அனுப்பி வா அண்ணன் தங்கர் வச்சான எல்லாருமே அனுப்பி இது போல இந்த அரங்கத்தை வந்து இன்னும் இது இந்த சொன்னது போல மழை புயல் இந்த காரணங்கள் இல்லைன்னா இந்த அரங்கம் பார்த்துருக்காதுங்கிறது எனக்கு முன்கூட்டியே நான் கணிச்சிருந்தேன். அதனால இந்த அளவுக்கு நிச்சயமா இந்த அரங்கம் நிப்பாக்கி நிறைஞ்சிருக்கு. அதற்கு இந்த அரங்கத்தை எனக்கு கொடுத்தவர் வந்து ஜிஎம்டி முஸ்தபா. அவரே சிங்கப்பூர்லயே எனக்கு முத்துப்பட்டக்காரர் தான், எங்க பக்கத்து ஊருக்காரர் தான். சிங்கப்பூர்லயே எங்களுக்கு ரொம்ப நெருக்கமும் பழக்கமும் அன்புக்கும் பாசத்துக்கும் எல்லாத்துக்கும் உரியவர். எல்லாத்துக்கும் அண்ணன் மாதிரி ஏதாவது யாருக்காவது தங்கப்பதம் கொடுக்கணுமா, ஒரு மோதிரம் கொடுக்கணுமா, நான் கொடுக்குறேன், அடுத்தடுத்து கொடுக்குறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ள படைத்த ஜிஎம்டி முஸ்தபா அண்ணன், அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த தஞ்சை கூத்தரசன் என்னுடைய திமுகவில் நாங்கள் இலக்கியணியில் இருக்கிறப்ப, நான் இலக்கியணியில் வந்து பொருளாளராக இருந்தப்ப துணை செயலராக இருந்து பல விழாக்களை ஒன்று சேர்ந்து நடத்தணும். அதை எப்படியும் அவர் உடம்பும் முடியாமல் இருக்கிற நேரத்துலையும் நான் எப்படியும் உங்கள் நிகழ்ச்சி வந்துடுறேன்னு வந்திருந்தாரு. அவருக்கும் நன்றி. எங்க சிங்கப்பூர்லேருந்து இப்போ ஒரு 7-10 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தினுடைய தலைவர் நண்பர் ஆண்டியப்பன் அவர்கள், அவங்க இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சது எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. அவர் எனக்கு சஸ்பென்ஸாக வரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. என் தங்கச்சி சாரதா வந்து என் நேரத்தை முன்னாள் உடச்சி விட்டாங்க வர்றாருன்னு அப்படின்னு. அப்புறம் அதே போல நம்ம ஐஏஎஸ் ஓய்வு பெற்றவங்க ராஜரத்னம், கணேசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல கூட எனக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு. முதல்ல ஐஏஎஸ் ஆன உடனே முதல்ல கூப்பிட்டு அவருக்கு பாராட்டு பண்ணேன். இப்போ சென்னையில இருந்தேன், பாராட்டு விழாவே நடத்தினேன். அப்படி விட்டவங்க அவங்கள கூப்பிட்ட உடனே என்னுடைய மீது கொண்டிருக்கிற அன்புக்கு பாசத்திற்கு அவங்கள பெரிய ஆபீசர்ஸ் அவங்கெல்லாம் யாரு ஜெயலலிதா கிட்ட செக்ரட்டரி அந்த மாதிரி, இவங்க கலைஞர் செக்ரட்டரி 2 பேரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. அப்படி
அப்படிப்பட்ட 2 அவங்க டிஆர் பாலுவருடைய மனைவி, அவங்க டிஆர்பி பொற்குடி, டிஆர் பாலு பொற்குடி. அவங்களாம் நாங்களாம் குடும்பத்திலேயே ஒரு உறுப்பினர் போல பழகிட்டு இருந்தவங்க. அவங்களும் கூப்பிட்ட உடனே அவங்களும் வந்துட்டாங்க. இதுபோல் நான் ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லிட்டு இருந்தா எனக்கு டயம் ஆகிடும். ஏன்னா சங்கரபட்சம் நான் 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே 2.5 மணி நேரம் இழுக்கிறீடான்னு எனக்கு திட்டுறா இருந்தது. அதனால எனக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு. என்னை பார்த்து ஒருவர் கேட்டார், ஏன் நீ புத்தகமாய் எழுதி கொண்டிருக்கிறாய் என்று. பிழைப்புக்காக எழுதவில்லை என்று தொடக்கத்திலேயே பதில் சொல்லிவிட்டேன். என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள ஏராளம் இருக்கலாம், ஆனால் யாருக்கும் அறிவுரை கொடுப்பதற்காக. இப்போதைய இந்திய பிரதமரும் ஐநா சபையில் எடுத்து வைக்கிறார். மேகத்தை தொடும் உயரமுள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியது யார் என்று நம்மில் பலருக்கு தெரியாது. பெயர் தெரிந்த ஒருவன் கட்டினானே ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை, அவன் பெயர் மாஸ்கோவிலும் ஐநா சபையிலும் சொல்லப்படவில்லை. கல்லணையை கட்டிய கரிகாலனை சொல்லவில்லை. ஏதோ போகிற போக்கில் எழுதிய ஒரு பாடலை அந்த ஏழை புலவனை பற்றி தான் புகழ்பாடினார்கள். அதுதான் எழுத்து, அதுதான் செய்யுள். அதற்குள் அவ்வளவு பெரிய விழுமியம் ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 70 வயதாகும் போது இன்னும் எவ்வளவு காலம் வாழ்ந்துவிடப் போகிறோம் என நாட்களை எண்ண ஆரம்பிக்கிறோம். 80 வயதாகும் போது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு இறுதி பயணத்திற்கு தயாராகி நிற்கிறோம், அண்ணனை தவிர. 90 தாண்டி விட்டால் காது கேட்பதில்லை, கண் பார்வை சரியில்லை, நினைவு ஒரு நிலையில் இல்லாத போது வாழ்க்கையே ஒரு பூஜ்ஜியம் என வேதாந்தம் பேசுகிறோம். இந்த வாழ்க்கையை ஒரு நீர்க்குமிழி என சித்தாந்தம் பேசுகிறோம். பணம் இருந்தால் மட்டும் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்திட முடியுமா? பின் ஏன் பணம் பணம் என்று அங்கலாய்க்கிறோம்? தேவையான அளவுக்கு தேடிக்கொண்டால் போதாதா? 1000 நோய்களை உடம்புக்குள் வைத்துக் கொண்டு உலா வரும் ஒரு சில ஆண்டு வாழ்வுக்குள் இன்சொல்லை தவிர்த்து விட்டு ஏன் பிறரை இழிமொழிகளில் ஏசுகிறோம்? ஏன் ஒற்றுமையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்துகிறோம்? ஏன் நமக்குள் பொறாமை, பொச்சரிப்பு, கீழறுப்பு? ஏன் அடுத்தவன் வாழ்வை கண்டு எரிச்சல்? ஏன் ஏற்றத்தாழ்வு நமக்கிடையில்? எங்கே ஒளிந்து கொண்டது மானமும் அறிவும்? எங்கே போய் பதுங்கிக் கொண்டன வாழ்க்கையின் வழிகாட்டிகளான பகுத்தறிவும் சுயமரியாதையும்? எதை அள்ளிக்கொண்டு எங்கே போக போகிறோம்? முன்கோபம் கொள்வது அடுத்தவனை அழிப்பதற்காக அல்ல, உன்னையே நீ அழித்துக் கொள்ளத்தான் என்ற உண்மையை எப்போது உணரப்போகிறோம்? நீ உன்னையே எழுத வேண்டிய அவசியமில்லை, வாழ்ந்து காட்டு, உன்னை வரலாறு எழுதும். நம் அப்பா பெயர் தெரியும், தாத்தா பெயர் தெரியும், தாத்தாவின் அப்பா பெயர் தெரியும், அதற்கு மேல் யாருக்கு தெரியும்? 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார் ஒருவர். பெயரே தெரியாத அவருக்கு வள்ளுவர் என்று ஒரு பெயர் வைத்து இன்று வரை நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு வருகிறோம். எதனால்? 2 வரிகளில் 7 சொற்களில் மனித வாழ்வியலின் சாராம்சத்தை பிழிந்து கொடுத்தானே, அதற்காக. பேரறிஞர் அண்ணாவுக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுத்திருக்கிறேன். எம்ஜிஆர் என் திருமணத்தை வருகை புரிந்து வாழ்த்தி இருக்கிறார். அண்ணன் அவர்கள் தன்னுடைய 100 நாள் பட தயாரிப்பாளர்கள் அழைத்த பொழுது எம்ஜிஆர் கரங்களால் எனக்கு கேடயம் கொடுத்த அண்ணன் அவர்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடன் பழகியிருக்கிறேன். கலைஞர் தான் என் திருமணத்தை நடத்தி வைத்தார். என் முதல் 5 நூல்களை வெளியிட்டு கொடுத்தார். ஜெயலலிதா வைத்து படம் எடுக்க தொடங்கினேன். தளபதி ஸ்டாலினுடன் பழகி கொண்டு வருகிறேன். இவ்வாறு 5 முதல்வர்களுடன் நெருக்கம் உண்டு. இவர்களில் 5 மூலவர் தந்தை பெரியாருடனும் பழகியிருக்கிறேன். இருந்தும் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தயாராயிருக்கும் எனக்கு நாளை மரணம் நிச்சயம். எனக்கு தெரியும், ஆனால் என் படைப்புகளுக்கு ஏது மரணம்? என்னை இன்னும் ஓரிரு நூற்றாண்டுகளாவது எங்கேயாவது ஒரு பெஞ்ச் மூலையில் அமர்ந்து கொண்டிருப்பவன் என் கதையை கதைத்துக் கொண்டிருப்பான். படுக்கையில் மல்லாந்து கொண்டு என் புத்தகத்தை கையில் ஏந்தி இருப்பவன் என்னை நினைத்துக் கொண்டிருப்பான். அங்கே நான் வாழ்வேன். ஒரு நூல் நிலையத்தின் ஓரத்தில் அமர்ந்து சிந்திப்பவன் என்னை எண்ணிக்கொண்டிருப்பான். அல்லது ஒரு டீ கடையில் வடையை மடிக்கும் பேப்பரிலாவது நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். எமனால் என் உடலை பிடித்து கொண்டு போய் பொசுக்கத்தான் முடியும். என்னை நெருங்கி வரும் அவனால் எருமை மாட்டின் மீது சவாரிதான் செய்ய முடியும். ஆனால் நான் என்னை வாசிப்பவர்களின் இதயங்களில் சவாரி செய்து கொண்டிருப்பேன். என் படைப்புகளுக்கு ஒளித்து வைத்துள்ள என் ஆன்மாவை, என் உயிரை, என் ஜீவனை அவனால் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதுவரை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இதுவரை 7169 அழியா பக்கங்களை எழுதியிருக்கிறேன். நான்
நான் இன்னும் எழுதி கொண்டே இருப்பேன். வாழ்க்கை வெறுமனே வாழ்ந்துவிட்டு போக அல்ல, வாழ்ந்து காட்டிவிட்டு போக வேண்டும் என்றேன். என்னிடம் கேள்வி கேட்டவர் வாயடைத்து போய், நீ 100 ஆண்டுகளையும் கடந்து வாழ்வாய் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்.